அரசியல் கயிறு. சஜித் பிரேமதாசவை தமது தலைவர் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். எமது தலைவர் சஜித் பிரேமதாச என்பதை நாம் தெளிவாக கூறுகின்றோம். ரணில் விக்ரமசிங்கே ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர். இந்த பேச்சுவார்த்தைகள் மிகவும் சாதகமான நிலைமையில் உள்ளன. இந்த இரண்டு கட்சிகளும் ஒரு இணக்கப்பாட்டிற்கு வந்து இணைந்து பணியாற்றும் வேலை திட்டம் தொடர்பில் நாம் கலந்துரையாடி வருகின்றோம். அவ்வாறன்றி ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியாக மாறப்போவதில்லை. ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சியாக மாறப்போவதில்லை. நேற்று இடம்பெற்ற சட்டர நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் அஜித் மானபெரும சஜித்துடன் கூட்டணி சேருவது தொடர்பில் கருத்து வெளியிட்டிருந்தார். சஜித் பிரேமதாசவுடன் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவருடன் இணைந்து பணியாற்ற விருப்பமில்லை. ஏனென்றால் பாராளுமன்ற குழுவில் இருந்தவன் என்ற ரீதியில் அது எனக்கு நன்றாக தெரியும். லக்ஷ்மண் பொன்சேகா தொடர்பில் பேசிய போது அவர் நள்ளிரவு வேளையில் எனது வீட்டிற்கு வந்து ரணில் தொடர்பில் பேச வேண்டாம் என கூறினார். ரணிலுடன் இணைய வேண்டும் என்பதற்காகவே நான் போராடினேன். இது தொடர்பில் கவனித்துக் கொள்ளவில்லை என்பதற்காகவே நான் அரசியல் செயற்பாட்டிலிருந்து விலகியிருந்தேன். சஜித்தின் தலைமையின் கீழ் அவரின் கட்சிக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கூறுவது ஒன்றிணைவு அல்ல. ஐக்கிய தேசிய கட்சியின் சமன் ரத்னப்பிரிய வேறுபட்ட கருத்தினை கொண்டுள்ளார். எதிர்காலத்தில் நிச்சயமாக இரண்டு கட்சிகளும் ஒன்றாக மாறும். அதாவது ஒரே கட்சியாக அல்ல, ஒரு கூட்டணியாக மாறும். எதிர்காலத்தில் ஒரு தேர்தல் நடத்தப்பட்டால் நிச்சயமாக கூட்டாக போட்டியிடுவோம். மாகாண சபை தேர்தல் போன்ற ஒரு தேர்தலை நடத்துமாறும் நாம் அரசாங்கத்திற்கு சவால் விடுக்கின்றோம். அவ்வாறு நடத்தினால் அரசாங்கத்திற்குள்ள மக்கள் ஆணையம் எதிர்க்கட்சிக்கு இருக்கும் மக்கள் ஆணையம் தேர்தல் முடிவின் பிரகாரம் பார்த்து கொள்ள முடியும். வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறு கருத்துக்கள் உள்ளன. அந்த கருத்துக்கள் கட்சியின் கருத்துக்கள் அல்ல, தனிப்பட்ட கருத்துக்கள். தனிப்பட்ட கருத்துக்களை கட்சியின் கருத்துக்களாக கொள்ள முடியாது. பல்வேறு விடயங்களில் சிறிய சிறிய கருத்து வேறுபாடுகள் உள்ளன. இன்று சிறிகொத்தா கட்சி தலைமையகத்தில் கூடிய ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு ஐக்கிய மக்கள் சக்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்த உத்தியோகபூர்வமாக தீர்மானித்தது. அனைவரும் ஒரு வரலாற்று முடிவை எதிர்பார்க்கின்றார்கள். எனவே அதற்கு தேவையான அடிப்படை பின்னணி தற்போது தயாரிக்கப்பட்டு வருகின்றது. இவ்வளவு காலமாக உத்தியோகபூர்வமற்ற முறையில் நடைபெற்று வரும் கலந்துரையாடல்கள் உத்தியோகபூர்வமாக நடத்தப்பட வேண்டும் என்று செயற்குழு உடன்பாட்டை வெளிப்படுத்தியது. அது மாத்திரமின்றி பல கட்டங்களாக செயற்பட்டு தலைவர்கள் சந்தித்து இறுதியாக இரண்டு செயற்குழுக்களும் சந்திக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்கான விடயங்களை பற்றி கலந்துரையாடினோம்.